ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த முதல் வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த 7ஆம் தேதி நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். கடந்த 1ஆம் தேதி நீங்கள் செய்தியை கேட்டிருப்பீர்கள். இந்த நாளிலே எதிர்பார்ப்போடு இதை பார்த்து கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவரோடு தேவன் இடைப்பட வல்லமையுள்ளவராக இருக்கார். இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக நடத்துகிற அருமையான மகன் சதீஷ்காக ஈஃபோக்காக என் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இதை பார்த்து கொண்டிருக்க நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக நம்மோடு தேவன் இடைப்படும்படியாக பேசும்படியாக ஆவியானுடைய கரத்தில் இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்துக்கு ஏற்றாற் போல ஆண்டவரே எங்கள் வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதம் தொடங்கி இந்த 6 நாட்கள் முடிந்து இந்த 7ஆம் நாளிலும் உடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆவியானவரை எங்களை கரம் பிடித்து நடத்த வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யுங்க. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பிறாக. இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற சதீஷ்காக ஈஃபோக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படுங்க. பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமாம். இப்பொழுதும் ஆராதனைகளை போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையை பார்க்க எங்கள் கூட பங்கு பெற வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவரை ஒன்றாக சேர்ந்து அவரை துதித்து அவரை நம்ம ஆராதிப்போம். ஒரு பழைய பாடலை நம்ம பாடப்போகிறோம். தேவபிதா இந்த மெய்ப்பு நல்லோ. ஸோ அவர் நம்மளுடைய மெய்ப்பராக இருக்கும்போது நாம் எதற்கும் கலங்க வேண்டியதே கிடையாது. ஸோ எல்லாம் என் கூட சேர்ந்து பாடலாம். தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. தேவபிதா என்ற மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆவலதா என்னை பைம்புள் மேல் அவர் மே தமர் நீர் அருளுகிறார். தேவபிதா என்ற மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் நேர்த்தியம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவபிதா என்ற மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. பகைவருக்கு எதிராய் ஓர் பந்தி பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி சுகதைலம் கொண்டின் தலையை சுபமாய் அபிஷேகம் செய்வார். தேவபிதா என்ற மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆவலதா என்னை பைம்புள் மேல் அவர் மேய் தமர் நீர் அருளுகிறார். தேவபிதா என்ற மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. அவர் நம்மளுடைய மெய்ப்பராக இருக்கும்பொழுது நாம் எதற்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்மளுடைய எதிர்களுக்கு விரோதமாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்ன பண்ணுறாராம், தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்ம ஆண்டவரை கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம எல்லாம் ஆராதிப்போம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரை நாம் துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி நம்ம ஆராதிக்கலாமா? அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறவர். அவர் இதுவரை நடத்தின தேவன். சங்கீதம் 23 சொன்னது போல அதுதான். அவர் நம்மை நடத்துகிறவர். இதுவரை அவர் நம்மை நடத்தினவர். அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேய்ச்சினது. அவர் நம்மளை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி எல்லாம் துதிக்கலாமா? ஆண்டவரே, இம்மட்டும் எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துனீங்களா ஆண்டவரே? எல்லா ஆண்டவருக்கு நன்றி உள்ள இதயத்தோடு அவரை நாம் துதிக்கலாமா? ஆண்டவரே, இம்மட்டும் நீர் எங்களை நடத்தினீரே ஆண்டவரே. இனியும் எங்களை நீர் பாதுகாக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஏன் தெரியுமா? அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அவர் போதுமானவராக, நம் வாழ்க்கையில் எல்லாவற்றுமாக நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி நாம் துதிக்கலாம். ஆண்டவரே, மட்டும் எங்களை நடத்தினீரே ஆண்டவரே. ஆண்டவரே, இனியும் எங்களை பாதுகாக்க வல்லமையுள்ளவராக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் இயேசு நீர் வல்லவர் ஆண்டவரே. நீர் நல்லவராக இருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே.
நாங்கள் நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ, எந்த நேசு நல்லவரே, அவர் என்றும் போதுமானவர். எல்லாம் சொல்லாமா? எந்த நேசு நல்லவரே, அவர் என்றும் போதுமானவர். மனபாரத்தின் நேரத்தில், மனவேதனையின் வேளையில், மனமுருகி நான் ஜெபிக்கையிலே, எந்த நேசு நல்லவரே, மனமுருகி நான் ஜெபிக்கையிலே, எந்த நேசு நல்லவரே, ஒரு போதும் கைவிடாரே, ஒரு நாளும் விலகிடாரே, ஒரு நாளும் மறவாரே, எந்த நேசு உண்மை உள்ளவர், ஒரு நாளும் மறவாரே, எந்த நேசு உண்மை உள்ளவர். சொல்லமா? இம்மட்டும் இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ, எந்த நேசு நல்லவரே, என்றும் போதுமானவர். எந்த நேசு நல்லவரே, எந்த நேசு நல்லவரே, அவர் என்றும் போதுமானவர். எந்த நேசு நல்லவரே, அவர் என்றும் போதுமானவர். அவர் என்றுமே போதுமான தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். நம் மனபாரத்தின் வேளையில், நம்முடைய கஷ்டத்தின் வேளையில் நீங்கள் மனமுருகி ஜெபிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே எங்கள் கஷ்டமான நேரங்களில், எங்கள் ஆண்டவரே மனபாரத்தின் வேளையில், ஆண்டவரே நாங்கள் உம்மை பிடித்துக் கொள்கிறோம், ஆண்டவரே உம்மை நம்புகிறோம், ஆண்டவரே எங்கள் இயேசு ஒரு நாளும் எங்களை கைவிடுகிற தேவன் இல்லை, ஆண்டவரே நீர் என்றும் நல்லவராக எங்கள் வாழ்க்கையில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையிலே ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே எங்களோடு கூட பங்கு பெற்று கொண்டு இருக்கிற, இதை பார்த்து கொண்டு இருக்கிற, ஆராதித்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, எங்கள் மக்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் போதுமானவராக எங்களோடு கூட இம்மட்டும் உதவி செய்த தேவன் இனியும் உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ பெரிய காரியங்களை நடப்பீங்க ஆண்டவரே. செய்தியின் மூலியமாக எங்களோடு பேசுங்க. உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கருத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். செய்தி கடந்து போக போகிறோம். உங்களுடைய வேதாமத்தை யோசுவா எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். Turn your Bible to the book of Joshua, chapter 15, verse 19. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தகப்பன் இடத்துல மகள் ஆகிய அக்சால் கேட்கிறதை குறித்து நாம் போன 1ஆம் தேதி செய்தியை பார்த்தோம். காலேப் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனுஷன், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாய் வாழ்ந்தவர். அவருடைய மகள் தன்னுடைய வாழ்க்கையில கிடைக்க பெற்ற ஆசீர்வாதத்தில் திருப்தி அடையாதபடி, அது போதும் என்று நினைக்காதபடி, இன்னும் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவர் தைரியமாய் கேட்டதை நாம் பார்க்கிறோம். இதுதான் 1ஆம் தேதி செய்தியில் நான் உங்ககிட்ட பேசும்போது சொன்னேன். அவளுக்குள்ள ஒரு ஆன்மீக தைரியம் இருந்தது, ஒரு ஸ்பிரிச்சுவல் போல்ட்னஸ் இருந்தது. அது மாத்திரமல்ல, ஒரு பரிசுத்த தைரியம் இருந்தது. தேவனிடத்தில் நான் கேட்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை இருந்தது. பார்க்கிற ஜனங்கள் மத்தியில
அவள் எதை குறித்து வெட்கமடையல. அவள் தேவன் தன்னுடைய தகப்பன் இடத்துல உரிமையோடு கேட்டதை நாம் 17ஆம் வசனத்துல கூட பார்த்தோம் போன 1ஆம் தேதி. இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு வசனம், ஒரு அழகா ஒரு காரியம் போடப்பட்டிருக்கு. அந்த 19ஆம் வசனத்துல, அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்றா, எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்திருக்கீங்க தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி அவள் கேட்டபோது மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை அவளுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் அதனுடைய அந்த வசனத்திற்கீழாக the dry land needs living water, ஒரு காய்ந்த வறட்சியான நிலம் அந்த வறட்சியான நிலமா இல்லாதபடி ஜீவ தண்ணீர் ஓடக்கூடிய தேவனுடைய ஆசீர்வாதம், நீர்ப்பாய்ச்சலான ஒரு ஆசீர்வாதம் தேவை என்பதை அக்சால் அறிந்திருந்தபடினால தன் தகப்பன் இடத்துல கேட்கிறோம். 58ஆம் அதிகாரம் ஏசியால் ஒரு வசனம் அழகா உண்டு. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எப்போ நீ வறண்ட நிலத்துல கஷ்டப்படுகிற சூழ்நிலையில அநேக பாடுகள்ல கடந்து வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். இன்றைக்கு நான் உங்களோட பேச விரும்புகிற காரியம், உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில வறட்சியான சூழ்நிலை உண்டு. ஒருவேளை கடந்த 5 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில அநேக வறட்சியான சூழ்நிலைகள் நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை நம்ம கிடைக்க பெற்ற ஆசீர்வாதங்கள போதும் என்று நினைத்து, ஆண்டவரே எனக்கு இது வரைக்கும் கொடுத்திருக்கீங்களா அதனால போதும் நினைச்சிட்டு நீங்க விட்டுருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க மேற்கொண்டு வளர முடியாதபடி, எனக்கு இந்த ஆசீர்வாதம் போதும், எனக்கு கொஞ்சம் கிட்டார் வாசிக்க தெரியும், கொஞ்சம் பாட தெரியும், அதோட என்னோட லைஃபை முடிச்சுக்க விரும்புறேன், கொஞ்சம் நான் ஊழியம் செய்யறேன், அதோட நான் முடிச்சுக்க விரும்புறேன் அப்படின்னு இல்லாதபடி கிறிஸ்துவுக்காக எழுந்து பிரகாசிக்க கூடியவளாய் நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாஞ்சை, ஆவியானவருடைய வாஞ்சையா இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நாம் எதை பெற்றுக்கொண்டோமோ அதை கிறிஸ்துவினுடைய மகிமைக்காக உபயோகப்படுத்தக்கூடியவளா இருக்க வேண்டும். இந்த இடத்துல நான் இப்படியாக போட்டிருக்கேன், அவள் அக்சால் என்று சொல்லக்கூடிய காலேபினுடைய மகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா. ஆனா அந்த ஆசீர்வாதத்துல அவள் நல்லா யோசிச்சா, இந்த வறட்சியான இடத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன், இந்த வறட்சியான ஆசீர்வாதங்களை வச்சு நான் என்ன பண்ண போறேன், இந்த நிலத்துல நான் பயிரிட்டு நான் கஷ்டப்படுவதை காட்டிலும் எனக்கு என்னோட தகப்பன் மூலமாய் எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடம் கிடைக்கும் போது அது எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கை அவளுக்கு ஏற்பட்டது. ஸோ அவளுடைய வாழ்க்கையில அந்த நீர்ப்பாய்ச்சல், அந்த ட்ரை லேண்ட் நீட்ஸ் லிவிங் வாட்டர் என்பதை அவள் அறிந்திருந்தாள். இந்த காலவேளையில உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், ஒருவேளை விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் அநேக தாளந்துகளை பெற்றிருப்போம். ஆனால் அந்த தாளந்துல அபிஷேகம் இல்லை என்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்காக எழுந்து பிரகாசிக்க முடியாது. நீங்கள் செய்கிற ஊழியத்துல ஜெபம் இல்லை என்றால் தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. நீங்கள் வைத்திருக்கிற படிப்பு சர்டிபிகேட்ஸ்ல நாணமாய் நடந்து கொள்ளவில்லை என்றால் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க வச்சிருக்கிற எந்த ரிசோர்ஸா இருந்தாலும் அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதா இல்லாமல் இருக்கும் என்றால் அதுல என்ன பிரயோஜனம்? வேதத்தில் இன்னொரு வசனம் இருக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடன் அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய டேலண்ட்ஸ்ல நீங்க தேவனிடத்துல பெற்றுக்கொண்ட உங்களுடைய எல்லா தாளந்துகளில அபிஷேகம், கிறிஸ்து ஆவியானவர் உங்களை அபிஷேகித்து உங்களை வல்லமையை எடுத்து உபயோகப்படுத்த அவர் வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து அவரிடத்துல அந்த தாளந்தை கொடுத்து, ஆண்டவரே இந்த 5 தாளந்தை நான் அப்படியே புதைச்சி வச்சிடாதபடி இந்த 5 தாளந்தை நான் 10 தாளந்தா மாற்றுவதற்கான ஞானத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவர் இருக்கார். உங்க வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். என்னிடத்துல விசுவாசமா உள்ளவங்க எவங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனிடத்துல உரிமையோடு கேட்கக்கூடியவளாக, தைரியமாய் விசுவாசிக்கக்கூடியவளாக, கிறிஸ்துவுக்காக ஓடக்கூடியவளாய் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய தாளந்துகள் அபிஷேகம் பண்ணப்பட்டதாய் மாறும். உங்களுடைய ஊழியத்தில் ஜெபம் இருக்கும்போது அந்த ஜெபம் உங்க ஊழியங்களை இன்னும் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்த தேவன் உங்களை உபயோகப்படுத்த முடியும். உங்களுடைய படிப்புல உங்களுடைய எல்லா விதமான சர்டிபிகேட்ஸ் நீங்க வச்சிருக்கலாம்,
ஆனா அதுக்கான நாணத்தை கொடுத்தவர் இடத்துல, ஆண்டவரே எனக்கு நாணத்தை தாங்க, இதிலிருந்து இன்னும் நான் அநேக காரியங்களை உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஊழியத்துக்கு என்று உபயோகப்படுத்த உங்களை அர்ப்பணிக்கும் போது அவர் அந்த நாணத்திலிருந்து, அந்த படிப்பிலிருந்து உங்களை இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எடுத்து மாற்றி வைக்க முடியும். உங்களுக்கு இருக்கிற எல்லா ரிசோர்சஸ், எப்படிப்பட்ட காரியங்கள் நீங்க வைத்திருந்தாலும் அதுல ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தால் மாத்திரமே அது அந்த ஆசீர்வாதமாய் மாறும். அநேக காரியங்களை சொல்லி கொண்டு போகலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, லோத்துடைய வாழ்க்கையில இருவருக்கும் அநேக ஆசீர்வாதங்கள், பூமி தாங்க கூட முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்கள் இருந்தது. ஆனால் லோத்து தேர்ந்தெடுத்த விதமோ, தேர்ந்தெடுத்த இடமோ, அவனுடைய தேசம் அக்னியினால சுட்டெரிக்கப்பட்டதாய் மாறினது. ஆனால் ஆபிரகாம் கர்த்தரை சார்ந்து, கர்த்தரிடத்திலிருந்து டைரக்ஷன்ஸை பெற்றுக்கொண்டு அவன் போகும்போது அவனுடைய ஊழியம், அவனுடைய குடும்பம், அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது போல இந்த காலவேளையில தேவனுடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என்னுடைய ட்ரை லேண்ட், ஆண்டவரே என்னுடைய வறட்சியான காரியம் ஒரு லிவிங் வாட்டராக, ஜீவ தண்ணீர் நிறைந்ததாக, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வறட்சியான வாழ்க்கை மாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே என்னுடைய ட்ரைனஸ் போகணும், என்னுடைய வறட்சி மாறணும், ஆண்டவரே என்னுடைய குடும்ப சூழ்நிலை மாறணும், என்னுடைய பற்றாக்குறைகள் மாறணும். ஒருவேளை கொஞ்சம் சம்பளம் வைத்திருக்கலாம், ஒருவேளை கொஞ்சம் உழைச்சு வைச்சிருக்கிற அந்த பணம் விரயமாய் போய்விடாதபடி, ஆண்டவரே அது உமக்கு ஊழியத்துக்கு பிரயோஜனப்படணும், ஆண்டவரே குடும்பத்துக்கு பிரயோஜனப்படணும், உங்களுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடியவனா என்னை மாற்றுங்க என்று சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய ட்ரை லேண்ட்ல ஆண்டவரே லிவிங் வாட்டர் வர வேண்டும், என்னுடைய வறட்சியான ஆண்டவரே உலகத்தில் இந்த வறட்சியான வாழ்க்கையில ஜீவ தண்ணீர் புறப்பட்டு போகத்தக்கதாய், ஜீவ தண்ணீர் ஓடக்கூடியதா வசனம் வாசித்தோம் யோவான்ல, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று பார்த்தோம். அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் உங்க வாழ்க்கையில கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான கால வேளையில உடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வறட்சியான வாழ்க்கை மாற வேண்டும் ஆண்டவரே. கடந்த 5 மாதங்கள் நாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்கள், நாங்கள் பெற்ற காரியங்கள் போதும் என்று நினைத்து விடாதபடி அக்சாலை போல ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவர் உரிமையோடு தகப்பனாகி, ஆவிக்குரிய தகப்பனாக, எங்களுடைய பரம தகப்பனாகி உம்மிடத்தில் கேட்கத்தக்கதாய், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், எங்களுடைய வறட்சியான வாழ்க்கை மாறத்தக்கதாய், ஜீவ தண்ணீர் உள்ள வாழ்க்கை ஓடத்தக்கதாய், உம்மை முழுவதுமாய் விசுவாசிக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக செய்வீராக. இந்த நாளில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியாகவே ஆசீர்வதித்து அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமைகள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு என்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.